My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET UG 2025 examination குரிய correction window open ஆயிருக்கு இன்னிலிருந்து. அதாவது நமக்கு 9ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் இந்த correction window அப்படிங்கிறது ஓப்பனா இருக்கும். இந்த correction windowல நம்ம எதையெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியும் and again இதை எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கிற detailed demo வீடியோவை இந்த வீடியோல தெளிவா பார்த்தலாம். நிறைய மாணவர்களுக்கு இருக்கிற காமனான சில சந்தேகங்களுக்கும் இந்த வீடியோல பதில் கொடுக்கிறோம். அதுல மிக முக்கியமான ஒரு கிளாரிஃபிகேஷன் என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சார் நீட் அப்ளை பண்ணும்போது நான் ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருந்தேன், ஒப்புகை சீட்டு கொடுத்துருந்தாங்க, ரிசிப்ட் கொடுத்துருந்தாங்க, அந்த கன்ஃபர்மேஷன் ரிசிப்டை வச்சுட்டு ஒப்புகை சீட்டை வச்சு நான் நீட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் புதுசாக வந்துடுச்சு, நான் அதை அப்ளை பண்ணணுமா, அப்லோட் பண்ணணுமா, சேஞ்ச் பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ரெண்டாவது, சார் நான் சிக்னேச்சர் ப்ளூ கலரில் போட்டேன் சார், அதை அப்லோட் பண்ணிட்டேன், இதை நான் பிளாக்ல மாற்றியே ஆகணுமா அப்படிங்கிறதும் கேள்வி நிறைய பேர் கேட்கக்கூடிய காமனாக இருக்கு. இது தவிர இன்னும் சில கேள்விகளும் முக்கியமான கேள்விகளாக இருக்குது, அதையும் இந்த வீடியோவில் கவர் பண்ணிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கிறீங்க, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீட் 2025 ரிலேட்டடாக இனி வருகிற நிறைய நாட்களில் நிறைய வீடியோஸ் அப்படிங்கிறது போஸ்ட் பண்ண போகிறோம். அந்த வீடியோஸ்லாம் டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ without wasting time, first correction windowல எப்படி லாகின் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதுக்கு முன்னாடி யார் correction windowல லாகின் பண்ணணும் அப்படின்னா, அப்ளிகேஷன்ல மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் correction windowல ஓபன் பண்ணி பார்க்கலாம். மற்றவங்க ஓப்பன் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் if you don't have any mistakes in your application, then there is no need to login into that thing. இந்த இதில் லாகின் பண்ணி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. அதுக்கு பேசாமல் புக் எடுத்து படிக்கலாம். ஸோ இதை நான் முக்கியமாக கிளாரிஃபை பண்ணிடுறேன். நிறைய பேர் இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, சார் யார் சார் இதில் அப்ளிகேஷனில் என்னோட அப்ளிகேஷனில் தப்பு இருக்குன்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நான் கரெக்டாக போட்டேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாம் கரெக்ட் தான், ஆனாலும் ஏதாவது தப்பு இருக்குமா அப்படின்ற சந்தேகம் எல்லாத்துக்கும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. பொதுவாக ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டெல்லாம் கூட்டிட்டு வெளியே போவாங்கல்ல, போனதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை வந்து கதவை திறந்து பார்க்குற மாதிரி இந்த நீட் அப்ளை பண்ண எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும், மெஜாரிட்டி ஆஃப் த கேண்டிடேட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு என்னோட அப்ளிகேஷனில் ஏதாவது தப்பு இருக்குமா அப்படிங்கிற கியூரியாசிட்டி அண்ட் வந்து அதில் எந்த மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையான எண்ணம் அப்படிங்கிறது வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இது எல்லாத்துக்கும் இருக்கும் தான். ஆனால் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது. என்னன்னா, நீங்கள் தான் அதை செக் பண்ணணும். பிகாஸ் யூ ஹாவ் கிவன் யுவர் டேட்டா இன் த அப்ளிகேஷன் ஃபார்ம். கன்ஃபர்மேஷன் பேஜ் எடுத்துக்கோங்க. அந்த கன்ஃபர்மேஷன் பேஜில் ஸ்டார்டிங் ஏலேருந்து Z வரைக்கும், அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறத நீங்களே ஒரு தடவை வெரிஃபை பண்ணுங்கள். நீங்கள் வெரிஃபை பண்ணது பத்தாமல் அல்லது அது பத்தலை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்து, அல்லது உங்களுடைய நோன் சர்க்கிளில் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்து கூட இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். நம்ம பண்ண மிஸ்டேக் நமக்கு தெரியாமல் கூட போகலாம், ஆனால் மற்றவருடைய கண்களுக்கு சீக்கிரம் தெரியும். ஸோ இது வந்து பொதுவாக எடிட்டிங்கில் பண்ணக்கூடிய மிக முக்கியமான ஒரு வேலையாக இருக்குது. ஸோ அதையும் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி பேஜ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது இருக்குது. ஓப்பன் பண்ணுங்க. இப்போ வந்து யுவர் நியூ கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு இல்லைங்களா? இந்த இடத்துல பாருங்க, ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் கேண்டிடேட்ஸ் லாகின் இருக்கு இல்லைங்களா? இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்ட் அண்ட் கேப்சா என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு எந்த சேஞ்சுமே இல்லை சார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா, டவுன்லோட் கன்ஃபர்மேஷன் பேஜ் அப்படிங்கிறது கொடுக்கலாம். சார் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், திரும்பவும் டவுன்லோட் பண்ணணுமான அவசியம் கிடையாது. இஃப் யூ ஹாவ் மேட் சம் சேஞ்சஸ் தென் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் பேசாமல் இருக்கலாம், புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கலாம். கரெக்ஷன் இருக்குது சார் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், கரெக்ஷன் இன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லைங்களா? இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரியான விண்டோ அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். இதுலேயும் அகைன் இந்த கரெக்ஷன் இன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் தெளிவாக படிச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் உங்களுடைய இமெயில் ஐடிக்கும் ஒரே ஓடிபி அப்படிங்கிறது வரும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் ஃபார் கரெக்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வில் ஓப்பன். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. ஃபைனல் சப்மிட் அப்படிங்கிறது இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். இப்போ நீங்கள் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களோ டேரெக்டாக அந்த செக்ஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், போய்க்கலாம். அவங்க ஆல்ரெடி எதெல்லாம் கரெக்ட் பண்ணலான்னு சொல்லி ஒரு அனெக்ஷர் கொடுத்துருக்குறாங்க. அதை மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும், வேறு எதையும் புதுசாக ஆட் பண்ணலை. ஸோ இப்போது இந்த உதாரணத்துக்கு நான் ஃபர்ஸ்ட்லேருந்து காமிக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் காமிக்கணுங்கிறதுனால
முதல்ல போகிற ரிஜிஸ்டர் காண்டாக்ட் டீடைல்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகுது. இதில் நம்மளுடைய அட்ரஸை சேஞ்ச் பண்ண முடியல. சரிங்களா, அட்ரஸை வந்து என்ன பண்ண முடியலன்னா சேஞ்ச் பண்ண முடியல. அண்ட் அகைன் இதெல்லாமே இந்த கிரே கலரில் இருக்கிறதெல்லாம் வீடியோவில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கிரே கலரில் இருக்குது. இதெல்லாம் வந்து நாட் ஆக்சசபிள் ஃபீல்டாக இருக்குது. ஸோ அதை நம்மளால் சேஞ்ச் பண்ணவே முடியல. அண்ட் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ண முடியல. ஆனால் இந்த இடத்துல கேட்டகரி அப்படிங்கிறத என்ன பண்ணிக்க முடியுது அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. உதாரணத்துக்கு நீங்கள் நீட் அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஜென்ரல்னு கொடுத்துருக்கிறீங்க, இப்போ ஓபிசி சர்டிஃபிகேட் வந்துருச்சு. இல்லை சார், நான் ஃபர்ஸ்ட் நீட் அப்ளை பண்ணும்போது ஓபிசின்னு கொடுத்தேன், ஆனால் இந்த இடத்துல நோ ஐ ஹவ் அப்ளைட் பட் அவைட்டிங் ஃபார் த சர்டிஃபிகேட்னு கொடுத்துருந்தேன் சார். இந்த இடத்துல நம்பர் கேட்டிருந்தாங்க, நம்பரில் அந்த ரிசிப்டில் அவங்க கொடுத்த நம்பர் தான் என்டர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற கேண்டிடேட்டாக நீங்கள் இருக்கிறீங்க. அண்ட் இப்போ உங்கள் கையில் ஓபிசி சர்டிஃபிகேட் கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், இந்த நோ அப்படிங்கிறத மாற்றிட்டு எஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துக்கலாம். சர்டிஃபிகேட் வந்தவங்க, சர்டிஃபிகேட் வராதவங்க எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுக்கலாம். இது வந்து கண்டிப்பாக மாற்றணுங்கிறது இல்லை. பட் இஃப் யூ ஹேவ் த சர்டிஃபிகேட் அண்ட் உங்களுக்கு வந்து பயம் இருந்துச்சு, சந்தேகம் இருந்துச்சு, எந்த குழப்பமும் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா சர்டிஃபிகேட் தான் கையில் வந்துருச்சுல்ல, கரெக்ஷன் விண்டோட சேஞ்ச் பண்ண முடியுது. அதனால தாராளமாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மாற்றிக்கலாம். சரிங்களா, இது வந்து உங்களுடைய ஃபேமிலியில் ஒருத்தனா நான் இருந்தேன் அல்லது என்னுடைய ஃபேமிலியில் யாராவது ஒருத்தர் நீட் எழுதுனா நான் எதெல்லாம் கண்டிப்பாக மாற்றிடுவேனோ அதை தான் இந்த இடத்துல சொல்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மாற்றிக்கலாம். ஸோ இங்கே எஸ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த டேட்டா எல்லாம் என்ன ஆகிடுது அப்படின்னா ஆல்ரெடி இங்கே கொடுத்த டேட்டா எல்லாம் போயிடும். புதுசாக நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் ஓபிசி சர்டிஃபிகேட்டை நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், சார் என்கிட்ட அதர் பேக்வேர்ட் கிளாஸ்ன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, அதில் நான் கிரீமி லேயர்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை சார், அதை நான் தனியாக வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் எதுவும் கிடையாது. உங்ககிட்ட அதர் பேக்வேர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஓபிசி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கனாலே இட் இஸ் பை டிஃபால்ட் தட் இஸ் மீன் தட் யூ பிலாங் டு ஓபிசி என்சிஎல். ஓபிசி கிரீமி லேயராக இருந்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்டே உங்களுக்கு வந்திருக்காது, உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பிரச்சனை இல்லை. இப்போ சார் இன்னொரு இதுவும் இருக்குது, நீங்கள் வந்து ஓபிசி அப்ளை பண்ணி எஸ் நோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த சர்டிஃபிகேட்னு கொடுத்து இப்போ சர்டிஃபிகேட் ரிஜெக்ட் ஆகிடுச்சு சார் அப்படின்னா சேஞ்ச் இட் டு ஜென்ரல். இந்த ஓபிசிங்கிறத வந்து என்ன பண்ணிவிடுங்க, ஜென்ரல்னு மாற்றிடுங்க. ஜென்ரல்னு மாற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அடிஷ்னல் ஃபீஸ் வரும், அதை மட்டும் பே பண்ணி முடிச்சுக்கலாம். உங்களுடைய சிச்சுவேஷன் என்ன, உங்களுடைய கையில் இப்போ என்ன சர்டிஃபிகேட் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய பேருக்கு சார் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கு பதிலாக பிசி பிசிஎம் எம்பிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிட்டாங்க சார், அப்போது இதை நான் மாற்றணுமான்னு கேட்டால் கட்டாயம் மாற்றிடுங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வில் நெவர் கெட் அக்செப்டட். ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது ஓபிசி சர்டிஃபிகேட். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட், ஓபிசி சர்டிஃபிகேட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். இதை பேஸ் பண்ணி தான் அது இருந்தாலுமே ஓபிசிக்கு நீங்கள் எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிறத தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ அதனால் ஓபிசி சர்டிஃபிகேட்டை நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணிடுங்க. ஒருவேளை இப்போ வரைக்கும் வரலைன்னா ஒப்புகை சீட்டை கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த கன்ஃபியூஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ இதில் எல்லா டேட்டாவும் கொடுத்துருங்க. சர்டிஃபிகேட் நம்பர், டேட்டு, இஷ்யூவிங் அத்தாரிட்டி தாசில்தாராக தான் இருக்கும். உங்கள் சர்டிஃபிகேட்டில் சிக்னேச்சர் கீழே வந்து தாசில்தார் தான் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து போட்டுடலாம். அடுத்ததாக உங்களுடைய எக்ஸாமினேஷன் சென்டர்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் உங்களுடைய ஃபாதர் மதர் ஆக்குபேஷன் இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை உங்களால் சேஞ்ச் பண்ண முடியுது. நம்ம ட்ரை பண்ணோம் சில கேண்டிடேட்ஸ்க்கு, ரெண்டு ஃபீல்டுமே எடிட்டபிளாக இருக்குது. பட் ஃபைனல் சப்மிட்டுக்கு போய் பார்க்கல, ஏன்னா ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஸோ அதனால் வந்து நம்ம செக் பண்ணல. அண்ட் அகைன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு மிஸ்டேக் தான் இருக்குது. ஃபாதர் நேம், குவாலிஃபிகேஷன், இந்த டீட்டெயில்ஸில் ஆக்குபேஷனில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆஸ் பர் த அனெக்ஷர். அண்ட் இது எல்லாமே உங்களுடைய ஸ்கூல் டீட்டெயில்ஸும் நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நம்பர் ஆஃப் அட்டம்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. அண்ட் ஃபோட்டோவுக்கு வரேன், அந்த டாக்குமெண்ட் அப்லோடுக்கு வரேன். நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட்டை மாற்றிருந்தீங்க, ஸ்டேட்டஸை மாற்றிருந்தீங்க அப்படின்னா ஓபிசி கேட்டகரி சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். அண்ட் அகைன் இந்த இடத்துல பாருங்கள், ஃபோட்டோவில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் ஃபிங்கர் பிரிண்ட்டில் எந்த விதமான சேஞ்சஸும் பண்ண முடியாது, கரெக்ஷன் நாட் அலவுடுன்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் சிக்னேச்சர் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த சிக்னேச்சரில் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், சார் என் சிக்னேச்சர் வந்து ப்ளூ கலரில் இருக்குது சார், நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒருவேளை நான் நீட் எக்ஸாம் எழுதினேன் அப்படின்னா என்டிஏ என்ன சொல்லுதோ அதை தான் ஃபாலோ பண்ணுறதுக்கு நான் முயற்சிப்பேன். அதுதான் கரெக்டான விதமாக இருக்கும். நீங்கள் ப்ளூ கலரில் போட்டாலும் சரி, பிளாக் கலரில் போட்டாலும் சரி, அது உங்கள் சிக்னேச்சர் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதனால் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் இது வரைக்கும் ஆனதில்லை. போன வருடங்களில் இது வரைக்கும் ஆனதில்லை. ஆனால் ஆஸ் அ பிரதர் ஆர் ஆஸ் அ ஃபேமிலி மெம்பர் நான் உங்களுக்கு சொல்கிற சஜஷன் என்னென்னா, ஏன் பயப்படணும், ஏன் கன்ஃபியூஸ் ஆகணும், ஏன் எக்ஸாம் ஹால் டிக்கெட் வர வரைக்கும், அட்மிட் கார்டு வர வரைக்கும் ஏன் டென்ஷனோடு இருக்கணும். கரெக்ஷன் விண்டோவில் சிக்னேச்சரை நீங்கள் மாற்றிக்கலான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நீங்கள் ப்ளூ கலரில் போட்டிருக்கீங்க,
என்டிஏ பிளாக் கலரில் போடுங்கன்னு சொல்கிறாங்க. இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு நானாக இருந்தால் என்ன பண்ணிடுவேன்னா மாற்றிட்டு பேசாமல் டென்ஷனை ஓரங்கள்ளி வச்சுட்டு புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ நீங்களும் அதுவே பண்ணலாம். கடைசி வரைக்கும் டென்ஷனோடு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, மாற்றிக்கலாம். மாற்றாமல் விட்டால் ரிஜெக்ட் ஆகுமா ஆகாதா? இதுக்கு முன்னாடி ஆகலை, இந்த வருஷம் என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. நான் என்டிஏ கிடையாது, இது மிஸ்பா கரியர் அகாடமி. ஸோ இப்போது நம்ம ப்ராஸ்பெக்டஸில் என்ன இருக்கோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் இந்த இடத்துல பாருங்கள், மற்ற விஷயங்கள் உங்களுடைய 10th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட்டையும் நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவை உங்களால் மாற்ற முடியாது. ஸோ இதெல்லாம் தான் கரெக்ஷன். அட்ரஸ் ப்ரூஃபை மாற்ற முடியாது. கேட்டகரி சர்டிஃபிகேட் நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா கேட்டகரியை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நிறைய பேர் நான் மைனாரிட்டி கூட எஸ்ஸுக்கு பதிலாக நோ கொடுத்துட்டேன் அல்லது நோக்கு பதிலாக எஸ் கொடுத்துட்டேன், அதை சேஞ்ச் பண்ண முடியுமானா அதை இப்போ சேஞ்ச் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ண முடியாது. இப்போ எல்லாத்தையும் அப்லோட் பண்ணியாச்சு, டாக்குமெண்ட்லாம் கரெக்ட் பண்ண டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் பேஜ் அப்படிங்கிறது வரும். அது ஒரு தடவை படித்து பார்த்துருங்க. கடைசியில் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுங்க, படித்து பார்த்து டிக் பண்ணிவிட்டு ஐ அக்ரி கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு பேஜ் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி பேஜ் அப்படிங்கிறதா வந்துடும். இப்போ திரும்ப நீங்கள் வந்து கரெக்ஷன் ஆல்ரெடி சப்மிட் பண்ணிட்டீங்க, ஃபைனல் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் இதை என்டர் பண்ணிங்கன்னா எப்படி வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், யூ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி அந்த இடத்துல கொடுத்துட்டிங்கன்னா யூ சக்ஸஸ்ஃபுல்லி அண்ட் யூ மேட் கம்ப்ளீட்டட் த பர்டிகுலர்ஸ், கரெக்டட் த பர்டிகுலர்ஸ்ன்னு போட்டால் இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் அதை கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு திரும்ப அது என்ன பண்ணாது அப்படின்னா ஓப்பன் அப்படிங்கிறது ஆகாது. ஒரே ஒரு தடவை தான் இந்த கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் உங்ககிட்ட ஆல்ரெடி கரெக்ஷன் விண்டோ வந்துருச்சு அப்படின்னா உங்ககிட்ட மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணுவதற்கான டேட்டா உங்ககிட்ட இருக்குன்னா அட் அ ஸ்ட்ரெச்சில் அதை முடிச்சிடுங்க. ஃபைனல் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் லாகின் பண்ணி லாக் அவுட் பண்ணலாம். பட் ஃபைனல் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை எதையும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இதுதான் இப்போதைக்கு என்டிஏ தரப்பில் இருக்கக்கூடிய நீட் யூஜி 2025 கரெக்ஷன் விண்டோனுடைய முக்கியமான டீட்டெயில்ஸாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய பெரும்பாலான சந்தேகங்களுக்கு பதில் கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். இது தவிர வேறு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதற்குரிய பதிலையும் பார்க்கலாம். இது தவிர நீங்கள் நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் இது வரைக்கும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க. டீட்டெயில்ஸ் லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். இந்த எக்ஸாமினேஷன் ப்ளஸ் கவுன்சிலிங் இதை பற்றின கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் அப்படிங்கிறதும் மிஸ்பா கரியர் அகாடமியில் அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் உங்களுக்கு லிங்க் அப்படிங்கிறது வரும், நீங்கள் லாகின் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் யாரெல்லாம் நீட் எக்ஸாம் எழுத போகிறாங்களோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். இருக்கிற டைம் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். 11ஆம் தேதியோட கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு படிக்கிறத தவிர வேறு எந்த வேலையும் உங்களுக்கு இருக்காது. நல்லா படிங்க, நல்ல மார்க் வாங்கணும். அட் த சேம் டைம் நல்ல மருத்துவக் கல்லூரிகளில் உங்களுக்கு இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.